Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூவோடு வந்திருக்கேன். பாசிபிள் ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூ கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் எல்லாமே வந்து எஸ் இது ஒரு ரிவ்யூவே நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன்னே வச்சுக்கோங்களேன். எஸ் ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூவோடு வந்திருக்கேன். என்ன ப்ராடக்ட் நீங்கள் ஆக்சுவலாக தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி பேனா இல்லை பென்சில் மாதிரி இருக்கும். ஆமாம் மக்களே, இது வந்து ஒரு பென்சில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். என்னடா பென்சிலுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுறீடா அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி வரும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து யூஷுவலான ஒரு பென்சில் கிடையாது மக்களே. இது வந்து ஒரு மெக்கானிக்கல் பென்சில், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பென்சில். ஆக்சுவலாக நான் இதை ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து என்னோடய மெமரி லேனை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்டையே நான் எடுத்திருக்கேன். நம்மளுக்குன்னு ஒரு மெமரி லேன் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு இப்போலாம் கிடைக்கிறது கிடையாது. பட் அந்த 20 வருஷம் முன்னாடி ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணதை வந்து நம்ம வச்சுருக்கவும் மாட்டோம். சில மாதிரி தொலைச்சிருப்போம், உடஞ்சி போயிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹீரோ பென். எத்தனை பேருக்கு அந்த ஹீரோ பென்றது ஒரு கனவாகவே இருக்கும். பட் இப்போ எத்தனை பேர் சொல்லுங்கள், அந்த காலத்தில் ஹீரோ பென் யூஸ் பண்ணவங்க இன்னுமே ஹீரோ பென் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. மிஞ்சி போனால் ஒரு 0.01% தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஹீரோ பென்னை வச்சுருப்பாங்க, யூஸும் பண்ணுவாங்க. பட் மற்றவங்க எல்லாமே வந்து அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகி அப்படியே இந்த பால் பாயிண்ட் பென்னுக்கு மாறுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பென்னை கூட யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி தான் வந்து இப்போ வந்து சிச்சுவேஷன் மாறிடுச்சு. ஆனால் பேக் டு உங்களுக்கு ஹீரோ பென் கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் கைஸ், எனக்கு இந்த ஒரு பென்சில், இந்த பென்சிலும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம். 90s வந்த ஒரு பென்சில். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த பென்சிலை நான் எடுத்திருக்கேன். இதே அது சேம் கிடையாது, பட் சிமிலர் டைப் ஆஃப் சிமிலர் மெக்கானிசம் உள்ள பென்சிலை நான் வந்து எடுத்திருக்கேன் மக்களே. ஏன்னா எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, என்னன்னு தெரியல. சரி இந்த பென்சில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சர்ச் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து கிடைச்சிது. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. 750 ரூபா, 850 ரூபா, 1500 ரூபா அந்த மாதிரிலாம் இருந்தது. முதல்ல அந்த காலத்தில் நான் எடுக்கும் போது நான் சொல்லிட்டு 95 முன்னாடி, சரிங்களா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 95 முடியலாம் இந்த பென்சில்லாம் அட் த மேக்ஸிமம் 50 ரூபா 60 ரூபா கிடச்சிடும். ஆனால் இப்போ பாருங்கள், விலைவாசிலாம் செம்மையாக ஏறி போய் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா 600 700க்கு மேலே தான் இந்த ப்ராடக்ட்டே கிடைக்குது. ஸோ தேடி தேடி பார்த்தேன். ஃபைனலி ஒரு 2 பென்சில்ஸ் நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ஆக்சுவலாக அமேசானில் பார்க்கும்போது 375 ரூபா, அது ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது 266 ரூபா சம்திங் போட்டிருந்தாங்க. 270 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் போட்டிருந்தாங்க. அது ஒரு பென்சில். அப்படி இன்னொன்று இப்போ நான் எடுத்துருக்கிறேன் இந்த பென்சில். இதோட விலை எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பென்சில் அப்படின்னு உங்களுக்கு காட்டிடுறேன். எஸ், நான் எடுத்துருக்கிறது இந்த ஒரு பென்சில் தான் மக்களே. ரோமா பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட்லேருந்து TR-4000. ஓகேங்களா, டி ராஜேந்தர் கிடையாது, TR-4000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். மேலே பிராண்ட் பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஏதோ பிராண்ட் வந்து சபாஷ் ட்ரேடிங்காக. இது வந்து ஆக்சுவலாக அது செல்லரோட பேர். இப்போலாம் என்னன்னு தெரியல, அமேசானில் இந்த செல்லரோட பேர் தான் போடுறாங்க பிராண்டுக்கு பதிலாக. ஸோ சபாஷ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட் ரேஞ்சர் மெக்கானிக்கல் பென்சில் வித் கிளச் மெக்கானிசம், 5.6 millimeter பென்சில் வித் 6 லெட்ஸ். ஸோ உள்ளே வந்து இந்த 2 டப்பா இருக்கும். ஈச் டப்பாவில் 3 லெட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 6 லெட்ஸ், அதாவது 8B இந்த 2B 3B 3A இந்த மாதிரி சில அந்த லெட்டோட அந்த கலர் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி வந்து இந்த 8B. ஸோ 8B நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லை, ரொம்ப திக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கைஸ் நான் இப்போ எடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 474. வெறும் லெட்டு கூட கிடைக்குது. வெறும் லெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 278, which is too costly. ஸோ பென்சில் ப்ளஸ் லெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 474க்கு நான் வந்து எடுத்திருக்கேன். சேம் ப்ரைஸ் தான். இது வந்து எந்த இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகலை. அது வந்து 266. அதுக்கும் இதுக்கான டிஃப்ரென்ஸ்ன்றது உங்களுக்கு போக சொல்கிறேன். இது தாண்டி மற்ற பென்சில்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் பென்சில் கிட்டத்தட்ட 750 ரூபா அப்படிங்கிற ஆரம்பிக்குது. ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதனால் வந்து நான் அதை எடுக்கலை. ஸோ அதை இப்போ இதை நான் எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம், எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட் பார்க்கலாம். வாங்க லெட்ஸ் கோ. ஓகே மக்களே, ஸோ இதான் வந்து பேக்கேஜிங். ஓகேங்களா, நான் வேணால் இதை மறைச்சிட்டு காட்டுறேன். ஸோ இதான் ஆக்சுவலாக பேக்கேஜிங். இந்த பேக்கேஜிங் ஏன்டா காட்டுறேன் அப்படின்னா இதில் ஒரு மேட்டர் இருக்குது. இது நான் ஒரு வீடியோவோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் என்னோடய இன்னொரு சேனலில். லிங்க் நான் கீழே வந்து ஆட் பண்ணி விட்றேன். இல்லை இனிமேல் தான் போடுவேன், எப்படி வேணால் இருக்கலாம். இது ரிலேட்டட் ஒரு விஷயம் நடந்தது அமேசானில். ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 2-3 ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னா, அமேசானோட வேலை, அதாவது டெலிவரி ஏஜென்ட்டோட வேலை என்னென்னா, வீட்டுக்கு வந்துட்டு பெல் அடிச்சிட்டோ இல்லை கால் பண்ணிட்டோ, பெல் தான் யூஸ்வலாக அடிக்கணும். அதுதான் யூஸ்வல் ஒரு ப்ராசஸ். ஒரு கொரியர் கொடுக்குறாங்க, ஒரு லெட்டர் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெல் அடிப்பாங்க. பெல் அடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா வந்து லெட்டர் கொடுப்பாங்க, இல்லை கொரியர் வந்து கொடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். இல்லை பெல் அடிக்க முடியல அப்படின்னா கால் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அமேசான் ஒரு புதுசான விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க.
பெல்லும் கிடையாது, காலும் கிடையாது, எந்த வகையில் இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டாங்க. லேட் நைட் ஒரு 8 மணிக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, டெலிவரி பண்ணுறாங்க. அதுவும் ஒரு பெரிய மைனஸு. அதுக்கும் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராடக்டை காம்பவுண்ட் வாலுக்கு உள்ளே தூக்கி போட்டு போயிடுறாங்க மக்களே. ஓகேங்களா, இது வந்து ஃப்ளாட்ஸ்க்கும் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு இப்படி பண்ணுறாங்க. ஃப்ளாட்ஸ்க்கும் அப்படி பண்ணாங்கன்னா சுத்தம் ப்ராடக்ட்டே கிடைக்காம போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃப்ளாட்ஸில் பார்த்திங்கன்னா எங்கேனா போட வாய்ப்பு இருக்குது, அது குப்பையாக கூட போக வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ரீசெண்ட் டைம்ஸில் அமேசான் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. வேணால் ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துருப்பீங்க, அந்த அமேசான் டெலிவரி கை உள்ளே போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் பெருசாகவே போட்டிருப்பேன், நீங்கள் போய் பார்த்துருவாங்க. அது கம்ப்ளீட்டாக ரேஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அமேசான்லாம் ரீச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரியல, மற்ற நியூஸ்லாம் மட்டும் கேவலமான நியூஸ்லாம் மட்டும் பாலிமர் நியூஸ்லேயும் இல்லை டைம்ஸ்னாலையும் போகுது. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க. தெரில ஏன் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இதுவும் ஒரு விஷயம் அமேசான் கண்ணுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் எல்லாத்தையுமே எல்லா இடமே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்விட்டர் கூட எல்லாத்தையும் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த சமயத்தில். ஸோ நாட் வெரி ஷோர். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து ஐ திங்க் நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க, உள்ள ஸ்பாஞ்சியாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உடைய வாய்ப்பு இல்லை. பட் இதே எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பண்ணாங்கன்னா வாட்ச்சு, சென்சிட்டிவான ஹார்ட் டிஸ்க்கு இதுக்கெல்லாமே பண்ணி அப்புறம் வந்து ப்ராடக்ட் உடஞ்சிதுன்னா அது யார் பேரில் போகும்? ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேரில் போகாது, நம்ம ரிப்ளேஸ்மெண்ட்டோ ரிட்டர்னபிளோ பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. கிட்டத்தட்ட இப்போ ரிட்டன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறதுல திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3-4 நாள் வேஸ்ட் பண்ணணும். இதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி 2-3 நாள் வெயிட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணோம், ரிட்டர்னோ நீங்கள் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணோம், நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். எதுக்கு இந்த டைம் வேஸ்ட்? ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் சோம்பேறி டெலிவரி ஏஜென்ட்ஸ். ஸோ அமேசான் வந்து தே ஷுட் டேக் கேர். அதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருவாங்க. ஸோ வாங்க இப்போ அன்பேக் பண்ணலாம். ப்ராடக்ட் உள்ளே ஒழுங்காக இருக்கணும், காட்டின மாதிரி இருக்கணும். கலர் கூட மாட்டினா பரவாயில்ல, பட் நான் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கணும் அது வந்துருந்தால் ஓகே. இல்லைனா இதை நான் ரிட்டர்ன் தான் பண்ணணும் மக்களே. ஸோ பேக்கிங் வைஸ் குட், நல்லாவே இருக்குது. ஐ மீன் அந்த தீக்கி போடுற இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த பேக்கிங் வந்து ஓகே தான். எஸ் கைஸ். ஸோ என்ன அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அடப்பாவி பார்த்தீங்களா, வேறு பென்சில் அமைச்சிருக்கான். இதான் கைஸ் கிட்ட ப்ராப்ளமே. சரி இருங்க, பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஐயோ வேறு பென்சில் கைஸ். நான் என்ன கேட்டனோ அது வரல. ஸோ ராங் ப்ராடக்ட் கைஸ், கம்ப்ளீட்லி ராங் ப்ராடக்ட்டு. உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், வேணால் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். வாட் ஐ ஹவ் ஆர்டர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். பாருங்கள், ரோமா TR-5600 ரோமா நம்ம ரிசீவ் ஆகிருக்குது. ஆர்ட் டூல்ஸாம் 8B. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஆக்சுவலாக இங்கே வந்து கிளச் மெக்கானிசம் இருக்கும். இப்போ இது கம்ப்ளீட்லி ஃபெயிலியரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது பாருங்களேன். இது எப்படி ஒர்க் ஆகுனே தெரில, ஸ்டக் ஆகி இப்போ நிற்கிது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில கைஸ். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த அமேசானில் இப்படிலாம் நடக்குது. இப்போ என் டைம் வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இப்படி திருப்பணும் போல். திருப்பினீங்கன்னா ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம் தான். பட் எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல, நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஏன்டா நான் ஒரு ப்ராடக்ட் கேட்டால் அதை அனுப்பிச்சி விடுங்கடா, பண்ணானீங்களா? பாருங்க நான் கேட்ட ப்ராடக்ட் இது, எனக்கு வந்திருக்கிற ப்ராடக்ட் இது. நான் உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. வாட் ஐ ஆர்டர் அண்ட் வாட் ஐ காட். ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ என் டைம் வேஸ்ட்டு. இப்போ நான் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு நான் ப்ராடக்ட் எடுக்கணும். இது இல்லைனா இல்லைன்னு போட்டு போங்கடா, அதை விட்டு ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? இஃப் தட் ப்ராடக்ட் இஸ் நாட் அவைலபிள் சென்ட் தி கரெக்ட் ப்ராடக்ட். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். ஸோ பார்த்துக்கோங்க,
தப்பான ப்ராடக்ட் வந்திருக்கு. இதுவும் ரொம்ப அழுக்காக அந்த காலத்து ப்ராடக்ட் நினைக்கிறேன், தெரில. ஐ மீன் பென்சில் ஓகே தான், பட் எனக்கு இந்த ப்ராடக்ட் வேண்டாம். இதில் வந்து இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. இது நான் இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல அது என்ன சொல்ல வந்தேன்னா கைஸ், அந்த பென்சிலுக்கும் இந்த பென்சிலுக்கும், அதுக்கு நான் அந்த பென்சில் எடுத்துகிட்டு போவேன். அந்த பென்சிலுக்கும் இந்த பென்சிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்னர் இருக்கணும். நான் சொல்ல இப்போ வாங்கியிருந்தேன் இந்த காட்டினில் ரோமா, இந்த ரோமா பென்சிலில் இங்கே பின்னாடி ஷார்ப்னர் இருக்கும், இதில் ஷார்ப்னர் இல்லை. ஸோ அதனால தான் நான் அந்த ப்ராடக்ட் எடுத்தேனே. ப்ராடக்ட் இல்லைனா ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு அனுப்புகிறோம். பட் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க தெரியல. இது வந்து ரிட்டனும் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் தானா. சரி, நான் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்குறேன் கைஸ். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கரெக்டான ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைனா ஐ ஹேவ் டு ரிட்டன் பேக். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து லெட்டும் வரும். ஸோ லெட்டும் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ லெட்டுன்னு தெரில, எவ்வளோ லெட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உள்ள 6 லெட் இருக்கணும். 6 லெட் இருக்குது, தட் இஸ் ஃபைன். பட் ஐ டி நாட் ஆக் திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நான் கேட்கல. ஸோ பேட் செல்லர், நான் கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ வெயிட் ஃபார் இட் கைஸ். ஐ வில் கம் பேக் டு யூ. Several days later. ஓகே மக்களே, வெல்கம் பேக். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை நான் ரிட்டர்ன் பண்ணி விட்டேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம். ஆக்சுவலாக அது ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இல்லை கைஸ். நான் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு கொஞ்சம் நாள் சொல்லியிருப்பேன். ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் இல்லை. ஸோ ரிட்டர்ன் தான் இருந்தது. ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து 2 ஐட்டம் தான் கைஸ் இருந்தது. லைக் 2 ஸ்டாக் தான் இருந்தது. நான் 1 எடுத்துட்டேன். ஸோ 1 பாக்கி இருந்தது. சரி 1 பாக்கி எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா அந்த செல்லருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். யோ இந்த மாதிரி போட்டு அனுப்புறியா, தப்பா நீ வந்து இல்லை அப்படின்னு சொன்னால், ஸ்டாக் இல்லைன்னா அனுப்பவே வேண்டாமே, கேன்சல் பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணலாமே அப்படின்னு போட்டேன். ஸோ அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இது வரைக்கும் அந்த செல்லர் கிட்டது. ஸோ இல்லே தெரியுது செல்லர் ஐ திங்க் வந்து இஸ் எய்தர் அன்எஜுகேட்டட் ஆர் டசன்ட் வாண்ட் டு ரெஸ்பாண்ட். ஸோ தெரியல, நாட் வெரி ஷுர். பட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேஜ் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தது மக்களே. லைக் நான் சொல்கிறது அந்த 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 பர்டிகுலர் இது இருக்குல்ல ப்ராடக்டோட பேஜ், அந்த ப்ராடக்ட் பேஜ் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது கைஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வேறு எதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் இப்போ நான் எடுத்தது வந்து 8B. இதான் நான் எடுத்திருந்தேன், அதாவது வித் பென்சில். ஓகேங்களா? 8B. ஓகே, இது 6B, இது 8B நான் வந்து எடுத்திருந்தேன். 8B ஐ திங்க் இப்போ வந்து தூக்கி விட்டார்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி இந்த வாட்டி வந்து நம்ம 4B எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே 4B வந்து இப்போ எடுத்திருக்கேன். சேம் ப்ராடக்ட். ஸோ ஐ ஹோப் இப்போ திங்க் கரெக்டான ப்ராடக்ட் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். அண்ட் ஆக்சுவலாக இந்த கம்ப்ளைண்ட்டும் போட்டிருந்தேங்க கைஸ். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் போன வீடியோவிலே. லைக் இந்த போன ஒரு இப்போ இதே வீடியோவில் இது முன்னாடி சொல்லியிருப்பேன், பேக்கேஜை தீக்கு போட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த பேக்கேஜை வந்து ப்ராப்பராக என் கையில் டெலிவரி பண்ணாங்க. தெரியல, ஆனால் சில அந்த என்ன சொல்கிறது சில டெலிவரி பாய்ஸ் அப்படின்னு இருக்காங்க போல். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் வாங்க வந்தவன் வந்துட்டு நின்றுக்கிட்டு இது மாதிரி போஸ்ட் மாதிரி நின்றுக்கிட்டு ரிட்டர்ன் அப்படின்னா அவங்ககிட்டே வந்து நான் வந்து தம்பி இதெல்லாம் பண்ணாது தம்பி, பயமாக இருக்குது, அறுவாள் வச்சுக்கிறேன் அப்படின்னேன். ஹி லாஃப்ட் அண்ட் வெண்ட். ஸோ அந்த மாதிரி நடக்குது. ஸோ எஸ் பெரி இந்த வாட்டி ஓகே கைஸ். ஸோ இந்த வாட்டி கரெக்டாக போட்டு அமைச்சிருக்கிறா போல். ஸோ இதான் கைஸ் நான் வந்து கேட்டிருந்தேன். பட் TR-5600 போட்டு அமைச்சிருக்கா போல். இதில் இருங்க, ஏய் இருங்க, லெட்டு கரெக்டாக வந்திருக்கா, லெட்டு தப்பாக வந்திருக்கா? ஓகே, லெட்டு கரெக்டாக தான் வந்திருக்கு. ஆனால் இது எவ்வளோ தெரியலையே, இது எவ்வளோ எனக்கு தெரியல மக்களே. பட் ஆனால் பெரிய லெட்டாக இருக்குது. ஓகே, நாட் வெரி ஷோர் ஹவு மச் மில்லிமீட்டர் இஸ் திஸ். பட் ஆனால் எஸ் இந்த வாட்டி கரெக்டான ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காரு மக்களே. ஆனால் TR-5600 இருக்குது. இது வந்து TR-4000 போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு TR-4000. அது ஏன் TR-5600 போட்டு அமைச்சிருக்காங்க தெரியல. பட் ஆனால் இது வந்து இப்போ எவ்வளோ மில்லிமீட்டர் லெட் அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக 4 இருக்காது கைஸ், இது மேலவே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தது அதே லெட்டு தான் போட்டு அமைச்சிருக்காங்க, வேறு தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இந்த வாட்டி அட்லீஸ்ட் வந்திருக்கு, ரைட்டு. ஸோ கைஸ், இப்போது ஏன் இந்த ப்ராடக்டை நான் எடுத்தேன், வாட் இஸ் அ நீட் ஆஃப் திஸ்னால், எஸ் எனக்கு பென்சில் தேவைப்படுது அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். பட் இது நான் சொன்னல, என்னோட அந்த காலத்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ப்ராடக்ட் நான் எடுத்திருந்தேன். அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது அந்த ஃப்ளாஷ்பேக்கை திருப்பியும் வந்து லைவ் கொண்டு வரலாம் அப்படின்றதான் இதை நான் இப்போ எடுத்திருக்கேன் கைஸ்.
இன்னது எனக்கு பிடிச்ச விஷயம் 2 விஷயம் இருக்குது கைஸ். ஒன்று என்னென்னா இதோ இந்த கிளா இல்லை 4 கிளா இருக்கும். இந்த 4 கிளா ஓப்பன் ஆகும், லெட்டு வெளியே வரும். ஆக்சுவலாக அப்போல்லாம் வந்து சின்ன பென்சிலாக கொடுப்பாங்க, பட் இது வந்து ரொம்ப பெரிய லெட்டாக இருக்குது. எப்படி நான் எழுத போகிறேன்னு தெரில. ஓகேலா, அதை தாண்டி இதுக்கு பின்னாடி வந்து இதில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயம், நம்ம போன ப்ராடக்ட் வந்து இதில் அந்த தப்பான ப்ராடக்ட் அதில் இல்லை, அது இல்லைன்னா அதே நான் கூட வச்சுருப்பேன். இதுக்கு பின்னாடி வந்து இந்த பகுதியில் வந்துன்னா அந்த என்ன சொல்ல ஷார்ப்னர் வச்சுருக்காங்க சரிங்களா. அவங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இதை கீழே இறக்கிக்கலாம் லெட்டை, அதுக்கப்புறம் வெளியே எடுப்போம். இந்த பகுதியில் வந்து ஆக்சுவலாக அந்த ஷார்ப்னர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இட் வில் ஷார்ப் தெரியுதா, கொட்டுதான் உங்களுக்கு. ஸோ ஷார்ப்னர் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. எனக்கு அதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்காந்து ஷார்ப் பண்ணி விளையாடிட்டு இருப்போம். அது ஒரு மாதிரி அதுவும் ஒரு கிளா மாதிரி இருக்கும் கைஸ். இது ஆக்சுவலாக உள்ளே வச்சுருக்காங்க, அது கிளா மாதிரி வெளியே இப்படி நீட்டிகிட்டு இருக்கோம். அதில் போட்டு நாங்கள் ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருப்போம், இந்த கிளா வச்சு விளையாடிட்டு இருப்போம். அந்த காலத்தில் இதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி வச்சு விளையாடிக்கிட்டு இருப்போம் உட்காந்து. ஸோ அதை வந்து நான் திருப்பியும் வந்து ரீகலெக்ட் பண்ணலாம் அந்த மெமரிஸ் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது இந்த ப்ராடக்ட்டு பாருங்கள். இப்போ லூஸாக வெளியே வந்துருச்சு. ஓகே ஃபைன், பட் ஆனால் ஸோ ஃபார் ஸோ குட் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஒர்க்கிங் ஃபைன். ஓகேங்களா. இதுலேயே ஆக்சுவலாக இப்போ சாக் டைப் ஒன்று வந்துருக்கு. அது சாக் டைப் நான் போய் வாங்கிட்டு வரணும். லோக்கல் கடையிலே கிடைக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா ஆன்லைனில் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை நான் அதுவும் இதே டைப் தான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போது எழுத உங்களுக்கு எழுதி காட்டுறேன் கைஸ். ஓகேங்களா. இந்த லெட்டு வந்து எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. கொஞ்சம் வந்து பெருசாக தான் எழுதுது கைஸ். ஓகே ராஜ், ஓகே டியூபர். ஸோ நல்லா ரொம்ப திக்காக எழுதுது. ஷார்ப்னஸ் வந்து போதும் ஆகும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா. ஓகே தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே தான். இது வந்து அதான் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது கைஸ். இது வந்து 8Bயா இல்லை வந்து 4Bயா அப்படின்னு தெரியல. எனக்கு கண்டிப்பாக 4B கிடையாது, இது 8B தான். பார்ப்போம், லெட்ஸ் சி. ஓகே எனிவேஸ், இதை நம்ம வந்து திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணிட்டு வாங்குவேன்னா எனக்கு தெரில. ஏன்னா திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4B வந்து வாங்க ட்ரை பண்ணலாம். 4B வாங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைனா இதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வரும். பட் இதுவே ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது மக்களே. சரிங்களா. ஸோ அதான் இதில் வந்து 2-in-1 இருக்குது. அதெல்லாம் இந்த ப்ராடக்ட் நான் எடுத்தேன். நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு ப்ராடக்ட் நான் இதே பார்த்துருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட 750 ரூபா சம்திங். அதில் என்னென்னா இந்த சார்ஜர், அதாவது இந்த பின்னாடி சார்ஜர்ன்ற பாருங்க, அதாவது பின்னாடி இந்த ஷார்ப்னர் வந்து இருந்தது. மற்ற நிறைய ப்ராடக்ட்ஸில் அந்த ஷார்ப்னர் இல்லை. ஸோ அதனால் தான் நான் எடுக்கல. அந்த சொன்னல ஒரு 260 rupees ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னர் பின்னாடி கிடையாது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான், கிளாஸ் உள்ள ப்ராடக்ட் தான். பட் அதில் ஷார்ப்னர் இல்லை. பட் இதில் வந்து ஷார்ப்னர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இந்த பென்சில். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதை வச்சுக்கிட்டு 4B ஆர்டர் பண்ண போகிறேன். இது 4B மாதிரி எனக்கு தெரியல, இது 8B மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் 8B ஆர்டர் பண்ணதுனால அதே 8B போட்டு அமைச்சிருக்காரா இந்த ஒரு செல்லர் அப்படின்னு தெரியல. ஸோ 4B ஆர்டர் பண்ண போகிறேன். என்ன 4B தான் எனக்கு தேவை, 8B தேவையில்லை. ஸோ பார்ப்போம். இப்போது அதுவும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா வந்து நான் வந்து அந்த 4B வச்சுட்டு இதை ரிட்டர்ன் பண்ணுவேன். இல்லைனா ரெண்டுமே சேம் அப்படின்னா அந்த வந்ததை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இதை வச்சுக்க போகிறேன். ஸோ இதான் கைஸ் ப்ராடக்டான ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் குட்டி குட்டி ப்ராடக்ட் தான், இதுக்கான ரிவ்யூலாம் கொடுப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. லெட்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், லெட்டுலாம் உடஞ்சி போய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாமா உடஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே உடையில. ஸோ ஆல் குட். ஸோ நல்லாவே இருக்குது. நம்ம அப்படியே வந்து வச்சுருப்போம். இது வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண வேண்டாம், இல்லை உடஞ்சிரும். சரிங்களா. அப்புறம் ஃப்யூச்சரில் சப்போஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாமல் போயிடும். நம்ம இது வச்சுக்கலாம். ஸோ எஸ் மக்களே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத ரிவ்யூ தான். பட் இருந்தாலுமே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமேசானோட ரிவ்யூ மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி தப்பான ப்ராடக்ட் அனுப்புகிறாங்க, எப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு வச்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் இருந்தால் தான் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பை கைஸ்.